சிந்து பைரவில அடுத்த வாரம் சிவாக்கு ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து சிவாவை கூப்பிட்டு உங்களோட 6 மாச சஸ்பென்ஷனை நாங்க ரிவோக் பண்றோம், நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கிற ஒருத்தர் சிவா கிட்ட சிந்து மட்டும் இங்க வந்து பேசலைன்னா இது நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ சிந்து பேசிதான் வேலை திரும்ப கிடைச்சதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாரு சிவா. மகா உடனே சிவா கிட்ட ஓடி வந்து, எப்படியோ ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் மெடிக்கல் கவுன்சில்ல பேசி உன் வேலையை திரும்ப வாங்கி கொடுத்துட்டாங்க, எப்போயுமே நீ அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும் சிவா அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி உடனே அங்க வந்துடுறாங்க. வேலையை திரும்பி வாங்கி கொடுத்தது ஒன்னும் ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் கிடையாது, சிந்து தான். சிந்து மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சிவா. அவதான் போய் மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி உன் வேலையை திரும்ப வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு அன்னபூர்ணி சொன்னோன்ன மகாக்கு தூக்கி வாரி போட்டுருது. சிவாக்கு தான் ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியுமாச்சே, அதனால அவருக்கு ஒன்றும் பெரிய ஷாக் இல்ல. வேலை போனதே சிந்துவால தான், இது எப்போ அன்னபூர்ணிக்கு தெரிய போகுதுன்னு தான் தெரியல. கீழுக்கு போயிட்டு சிந்து உள்ள வர்றாங்க. சிவாவை பார்த்து பிரசாதம் எடுத்துக்கோ டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சிவா முறைச்சு பாக்குறாரு. ஆனா அவர் முறைச்சு பாக்குறதெல்லாம் சிந்து கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. சிந்துவே விபூதி வச்சு விட்டுறாங்க சிவாக்கு. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது டாக்டரே அப்படின்னு வேற சொல்றாங்க. சிவா வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையையும் ஒவ்வொன்னா சிந்துவே முடிச்சு வைக்கிற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க. நல்லா இருந்த சிவா வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சதே சிந்துவால தான். இந்த நிலைமை மாறுமா? சிவாக்கு சிந்து மேல ஏதாவது அபிப்பிராயம் வருமா? சிந்துவா மன்னிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.